ஸோ நான் வந்து கள்ளக்குறிச்சி மீட்டில் போயிட்டு நான் கலந்துக்கிட்டேன். ஸோ நான் வந்து மென்ஸ் ஃபிசிக் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். என்னோடய கேட்டகரியில் மட்டும் 30 அத்லெட்ஸ் வந்து என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ செம்ம டஃப்பாக இருந்துச்சு. பட் ஃபைனலி வந்து டாப் 15 செலக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து டாப் 10 வந்தேன். ஸோ அதுலேருந்து ஃபில்டர் பண்ணாங்க. ஸோ நிறைய ரவுண்டு வச்சாங்க. பட் இருந்தாலுமே எதுலேயுமே என்னோடய எனர்ஜி நான் விடலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய எஃபோர்ட்டை இன்னும் போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நான் வந்து இது ஒரு ட்ரையல் தான். எனக்கு நான் விளாக்லேயும் சொல்லியிருப்பேன், இதோட மெயின் கான்டெஸ்ட் கிடையாது, என்னோட ஜஸ்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ட்ரையல்லே வந்து செகண்ட் பிளேஸ் ஐ காட் சில்வர் மெடல். ஸோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேக் செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு என்னடா இவன் பண்ணிட்டான், மாலைலாம் போட்டுருக்கான், அப்போ இவன் சொன்னால் ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு வந்து சொன்னால் கேட்டுப்பாங்க. ஆனால் ஒரு படத்தில் ஒருத்தர் சொன்னவர் தான், அந்த டைமில் வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். வாழ்க்கையில் ஒரு ஐடியாவை அந்த ஐடியாவும் வாழ்க்கையாக மாற்றி உங்களுக்கான சக்ஸஸ் ஒன்று தேடி வரும். அது என்ன கான்செப்ட்னா, நமக்கு பிடிச்ச வேலையை உன்னோட வாழ்க்கையாக மாற்று, அதுக்கான எஃபர்ட்டை போடு, டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக ஹார்ட் ஒர்க் பண்ணு, அது உங்ககிட்ட வரும். அது யாரும் தடுக்க முடியாது. அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்சஸ். டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இஸ் கீ டு சக்சஸ். நீங்க பண்ற வேலையோட நீங்க பண்ற வேலை உங்க ட்ரீமோட கனெக்ட் ஆகணும், உங்க கோலோட கனெக்ட் ஆகணும். தட் இஸ் கால்டு ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம போக வேண்டிய கோல் ரீச் கரெக்டாக இருக்கும்.